ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை சொல்லவா? அது ஒரு அழகிய காடு. அந்த காட்டில் பறவைகள், விலங்குகள் எல்லாம் வாழ்ந்து வந்துச்சு. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு ஆறு ஓடிச்சு. அந்த ஆற்றங்கரையில் ஒரு மாமரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு குட்டி குரங்கு வாழ்ந்துச்சு. அந்த மரத்தில் இருந்த பழத்தை அந்த குரங்கு விரும்பி சாப்பிடுமா. அந்த ஆற்றுல ஒரு முதலையும் இருந்தது. அந்த குரங்கு டெய்லிக்கும் அந்த முதலைங்களுக்கு பழம் கொடுக்குமா. அந்த முதலையும் இந்த பழத்தை நல்லா ருசிச்சு சாப்பிடும். வீட்டுக்கு போய் தன் மனைவிக்கும் கொடுக்கும். அந்த முதலையின் மனைவி பழத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு, அந்த பழமே எவ்வளோ ருசியாக இருக்குது, அதை சாப்பிட்ற குரங்கு எவ்வளோ ருசியாக இருக்கும் அப்படின்னு தன் கணவர்கிட்ட, எனக்கு அந்த குரங்கோட இதயம் வேணும், சாப்பிட்டா எவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த முதலையும் குரங்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிருச்சான். குரங்குகிட்ட வந்த முதல்ல, நண்பா, நீ கொடுத்த பழத்தை சாப்பிட்ட என் மனைவி உன்னை உடனே வீட்டுக்கு விருந்து சாப்பிட கூப்பிட்டு வர சொன்னான். கூட வா நண்பா. கொஞ்ச நேரம் யோசிச்ச குரங்கு சரி வாரேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆத்த தாண்டி நான் எப்படி வர முடியும் அப்படின்னு குரங்கு கேட்டுச்சான். நீ என் முதுகில் ஏறிக்கோ, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். 2 பேரும் கிளம்பி போனாங்களாம். பாதி வழியில் போகும்போது முதல்ல சிரிச்சிச்சான். ஏன் நண்பா சிரிக்கிற அப்படின்னு குரங்கு கேட்டுச்சான். உன்னோட இதயத்தை சாப்பிட என் மனைவி ஆசைப்பட்டா, அதனால தான் நான் உன்னை கூட்டி போயிட்டுருக்கேன். உடனே அடிச்சு அடைஞ்ச குரங்கு ஒரு ஐடியா பண்ணிச்சான். அட முட்டாள் முதலையே, நீ முதலையே சொல்லியிருக்கலாமே. ஏன் அப்படின்னு முதல்ல கேட்டுச்சான். அதுக்கு குரங்கு சொல்லிச்சான், இதயத்தை நான் இப்போ தான் அலசி மரத்து மேலே காய வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு முதல்ல கேட்டுச்சான். வா 2 பேரும் போய் மறுபடியும் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு எடுத்துட்டு வருவோன்னு குரங்கு சொல்லிச்சான். சரின்னு 2 பேரும் கரையை நோக்கி போனாங்களாம். கரைக்கு போனதும் தாவி மரத்து மேலே ஏறிச்சான் குரங்கு. முட்டாள் முதலையே, இதயத்தை யாராச்சும் வெளில எடுக்க முடியுமா? உன்னை நம்பி வந்தா என்னையவே சாப்பிடுவியா? ஓடிப்போ அப்படின்னு சொல்லிச்சா குரங்கு. ஏமாந்து திரும்பி போயிடுச்சான் முதல்ல. நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்மளை நம்பினவங்கள எப்பயும் நம்பிக்கை தருவோம் பண்ணக்கூடாது. தேங்க்யூ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.